வேலோடு நின்றான் இடுவெண் என்பது போல கோளோடு நின்றான் இரவு. வள்ளுவம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி ஒரு அற்புதமான செய்தி பார்த்தீங்களா? வரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நடுராத்திரியில் கத்தியை காட்டி ஆயுதத்தை காட்டி மிரட்டி வழிப்பறி கொள்ளை போல இருக்கக்கூடாது. மக்கள் மீது சுமத்துகிற வரி என்பது, மக்களிடமிருந்து பெறுகிற வரி என்பது ஒரு கத்தியை நடு இரவில் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடத்திலிருந்து பணம் வாங்குவது போல் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, செடியிலிருந்து அந்த பூவை பறிக்கிறோம் பாருங்க, அதுதான் வலிக்க செய்யுமா? எவ்வளோ அழகாக மெல்லியமாக எடுப்போம்ல, அந்த மாதிரி இருக்கணுமா ஒரு வரி என்பது. கத்தியை வச்சு கழுத்தில் வச்சு லே குடு அப்படின்னு புடுங்கிறதுக்கு சமமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறது வள்ளுவம். இந்த ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, இல்லை படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. பகல் கொள்ளையாக இருக்கிறது. ஒரு அரசு என்பது தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணவ திமிரோடு இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு மக்கள்கிட்ட இதிலிருந்து புடுங்கக்கூடிய செயல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வரி உயர்வு என்பது. அதனால தான் இந்த மாதிரி திருக்குறள்லாம் வள்ளுவம் அன்றைக்கே சொல்லியிருக்கிறது. இதை படிச்சுட்டாவது பயன்பெறணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மக்களை துன்புறுத்தக்கூடாது, மக்களை இன்னல்களுக்கு ஆளாக்கக்கூடாது, ரொம்ப மென்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். மக்கள் மீது அன்பு செலுத்துங்கள், மக்கள் மீது வெறுப்பை காட்டாதீர்கள், மக்களிடத்திலே வெறுப்பை சம்பாதித்து விடாதீர்கள். உங்களை அது அதாள பாதாளத்துக்கு தள்ளிவிடும்.